ஹலோ கைஸ், நம்மலாம் வெளியில் வந்து இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் எவனும் நம்ப போகிறதில்ல. நம்மள கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் உள்ள பிளேயராக இருக்காங்கல்ல, மாயா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் விசித்ரா, இவங்கெல்லாம் ஒரு டெசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. அந்த டெசிஷன் என்ன, யார் வந்து டைட்டில் வின் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களோட கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா, அதுக்கப்புறம் பூர்ணிமா அண்ட் மாயா 3 பேர் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக வந்து ஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க. யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகுது. ஸோ அதனை தொடர்ந்து இந்த பணப்பொட்டியெல்லாம் வருமே, அது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பணப்பொட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமா அவர்கள் எடுக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குமாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 15 லேக்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 15 லேக்ஸ்னால் நானே எடுத்துருவேங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ரெடி ஃபார் கெட்டிங் த மணி, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்காக அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கலாம் சொன்னாங்க, அதாவது விசித்ரா, மாயாவெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் அப்படிலாம் யோசிக்கிற, அப்படிலாம் யோசிக்காத, பணமெல்லாம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விச்சு மேம் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஐயையோ எனக்கு பணமெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அவ்வளோதான், நான் வந்து அந்த பணப்போட்டி பக்கம் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட உறுதியாக சொல்கிறாங்க. பட் பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 15 லேக்ஸ்னால் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன், கண்டிப்பாக நான் எடுக்க தான் போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கேம் மேலே இருந்த ஹோப் போயிடுச்சு. ஒன்று, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த கேமை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மாயாவும் சொல்கிறாங்க, எனக்கும் தெரியும் யார் வந்து இந்த டைட்டில் வந்து வின் பண்ண போகிறாங்க, யார் அந்த 50 லட்சத்தை வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரே பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அவங்களே வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அர்ச்சனா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒரு 3 டேஸ் வந்து நடக்கும், சொல்லப்போனாக்கா வெட்னஸ்டே வரைக்கும். அதுக்கப்புறம் பணப்பொட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 2 நாள். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வைப்பாங்க. ஆனாலும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக விளையாடினாங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக வந்து ஃபைனலுக்கு வந்து போகலாம். ஸோ அதன் காரணமாக வெற்றி பெற கூட வாய்ப்புகள் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா எந்த விதமான கணிப்பு நம்மளால் கொடுக்கவே முடியல. ஆக்சுவலி நம்ம ஒரு கணிப்பு கொடுக்க, பிக் பாஸ் ஒரு கணிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த, கமல் சார் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வேறு ஒரு விதத்தில் வந்து ரோஸ்ட் பண்ண, ஸோ இந்த மாதிரி மாறி தான் வந்து போயிட்டுருக்கு. ஒரே ஒரு விஷயம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. ஒன்று, பூர்ணிமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 லேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பணம் போட்டு எடுப்பேன் அப்படிங்கிறதும், இன்னொன்று அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க வாயாலையும் ஒத்துட்ருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.